ஹாய் மக்களே, நம்ம வேலூர் திருமலைக்கோடி அதாவது ஸ்ரீபுரம் சொல்லுவாங்க தங்க கோயில் இருக்குல்ல, அங்கே இருக்கிற ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு தாங்க வந்துருக்குறோம். பார்க்கலாங்களா? இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபுரம் பொற்கோயிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது. இந்த முருகன் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் திலகம் சிவாஜி நடித்த மகாகவி காளிதாசர் படத்தோட சில பாடல் காட்சிகள் தாங்க இங்கே எடுத்துருக்குறாங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா 80 வருட பழமையான கோயில். கார் பார்க்கிங்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குதுங்க. கீழே விட்டுட்டு நம்ம இந்த வழி இருக்குது பார்த்தீங்களா, இது மலைக்கு போகிற வழிங்க. மலை மேலேயும் வாகனங்கள் போகுது. நம்ம கீழே நடந்து போகிற பாதைக்கு இப்படி நடந்து போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம், பார்க்கலாம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா சுற்றி மலைக்காடுகளால் சூழப்பட்டுருக்குதுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மியமாக இருக்குதுங்க. இந்த கோயிலோட திருப்பணி நடந்துட்டு இருக்குதுங்க. ஸோ அதனால தான் அப்படி இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம் உள்ள. அங்கே பார்த்தீங்களா, நம்ம மலை அடிவாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட வேல் தெரியுது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. வாங்க போய் பார்க்கலாம். இந்த மலை ஏற ஏற கோயில் கோபுரம் அழகாக தெரியுதுங்க. அப்படி மலையை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. சூரியன் மறையிற நேரங்க, செம்ம அழகாக இருக்குது இந்த வியூ. நான் மேலே போயிட்டு சுற்றி காமிக்கிறேன், வாங்க போய் பார்க்கலாம். மேலே வாகனங்கள் வர்றதுக்கான வழி இருக்குதுங்க. நீங்கள் இப்படியும் வரலாம். ஹாய் மக்களே, நம்ம இன்றைக்கி எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேலூர் திருமலைக்கோடியில் இருக்கிற வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு தான் வந்துருக்கிறோம். வாங்க போய் பார்க்கலாம் உள்ள. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா தலவிருட்சம் வன்னி மரம் தாங்க. உற்சவர் சிலைங்க, வள்ளி தேவசேன சமேத உற்சவர் சிலை சுப்பிரமணிய சுவாமியோட. சாமத்தில் 25 கிலோ தக்காளி சாதம், இல்லை வெஜிடபிள் ரைஸு. சாப்பாடு போட்டதில்லை. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சியெலாம் நடத்திக்கலாங்க. சாப்பாடு செஞ்சோம்னா டேபிள் சேர்க்க கொஞ்சம் இந்த திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பணி நடந்துட்டு வருதுங்க. அதுக்கு உங்களால் முடிஞ்ச காணிக்கையை கொடுக்கலாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீபுரம் பொற்கோயில் தெரியுது பாருங்கள். பொற்கோயிலோட கோபுரம் பாருங்கள், அது தெரியுது பார்த்தீங்களா. இது நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இது பொற்கோயிலோட கோபுரங்க, ஓகேங்களா. இது வாசற்படி. இது பொற்கோயிலோட கோயிலோட மூலவர் சன்னதியோட கோபுரங்க, தங்க கோபுரம் தெரியுதுங்களா. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வேலூரோட மலைகள், ஓகேங்களா. இந்த கோயிலோட மலையிலிருந்து பார்த்தீங்கன்னா மகாதேவன் மலை சரியாக தெரியலைங்க அதில். சரி, நான் உங்களுக்கு இந்த லாஸ்ட்டில் தாங்க இருக்குது, ஓகேவா.
இந்த கோயிலோட சுற்றுப்பிரகாரம் பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி இருக்கிற மலையோட வியூஸ்லாம் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. இங்கே ஆடி கிருத்திகை கோயிலோட பின்புறம் வெகு விமரிசையாக நடைபெறுதுங்க. இந்த வழி பார்த்தீங்கன்னா வாகனங்களோட மலைக்கு மேலே வர வழிங்க. சாலை வசதி எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த கோயிலுக்கு ஒரு முறை வந்துட்டு போங்க. இப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்